வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணாரவிந்தாபியாம் நமः. அனைவருக்கும் அன்பு கலந்த முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரமானது பெருவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது நாம் அனைவருக்குமே மிகவும் அடிப்படை. ஒழுக்கமாக இருந்து எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், மற்றவர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் உணர்த்துவதுதான் ராமாயணம். இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஏகோண சீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 79. சசிவ பிராத நா பிரதிஷேதா. அதாவது பரதன் என்ன பண்ணாரா, அமைச்சர்கள்லாம் வேண்டுகோளை நிராகரிச்சானோ அப்படின்ற தலைப்பிலும் அசீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 80. மார்க்க சம்ஸ்காரா, எல்லாரும் என்ன பண்ணாலும் அயோத்தி மாநகரத்தில் பரதனுக்கு முடிசூட்ட போகிறான்னு சொல்லிட்டு அவன் எல்லாருமே சாலைகள் எல்லாம் அமைக்கிறதுக்கு எல்லாரும் பிரமாதமாக போனலாம், விளையாட்கள்லாம். ஏகாசீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 81. சபாஸ்தானம், அதாவது பரதன் என்ன பண்ணாராம், அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சபா மண்டபத்துக்கு அவைக்கு வந்தாராம். ஆகிய இந்த 3 சர்க்கங்களும், அந்த சர்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் அந்த ஸ்லோகத்திற்கு இருக்கக்கூடிய முழு தமிழ் அர்த்தத்துடன் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பங்கள் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் அனைவரும் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரத சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று தங்கள் வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜகஸ்யை ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यो. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரத சத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஏகோண சீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 79. சசிவ பிரார்த்த நாப்ரதிஷேதா, அதாவது பரதன் என்ன பண்ணாரா, அமைச்சர்கள்லாம் சொன்ன அந்த வேண்டுகோளை நிராகரிச்சாராம். ததா பிரபாத சமயே திவசே சதுர்தசே சமேத்ய ராஜகர்த்தாரோ பரதம் வாக்கியமப்ருவன்னே. இவன் என்ன ஆச்சுனாக்கா, சுபசீகரணம் 13ஆம் நாள் முடிஞ்சது. 14வது நாள் காலை பொழுதில் அரசில் வேலை செய்யக்கூடிய எல்லாருமே ஒன்றாக கூடி என்ன பண்ணாலாம், பரதனை பார்த்து சொன்னாலாம், கதோ தசரத சொர்க்கம் யோனோ குருதரோ குரு ராமம் பிரவ்ராஜ்ய வை ஜேஷ்டம் லக்ஷ்மணன் ச மகாபலம். மூத்த மகனான ராமபிரானையும் பேராற்றல் கொண்ட லக்ஷ்மணையும் நாடு கடத்தி விட்டுட்டு எங்களுடைய தந்தையாரை காட்டிலும் பேரன்பு கொண்டிருந்த மன்னர் எல்லாரும் சொல்கிறாளாம்.
அமைச்சர்கள்லாம் அங்கே வேலை செய்கிறவெல்லாம் சொல்கிறாலும், எங்களோட தந்தையாருக்கும் மேலாக நாங்கள் வந்து எங்களை ரொம்பவும் பிரமாதமாக பாதுகாத்து காப்பாற்றிட்டு வந்திருந்த தசரமகா சக்கரவர்த்தியும் தேவலோகம் சென்று விட்டார் அப்படின்னு சொன்னாலாம் பரதங்கிட்டக. त्वमद्य पवनो राजा राजपुत्र महायसाः संगद्या नापरानोति राज्यं एतदनायकम्. அரசகுமாரரே, பெரும்புகழ் படைத்தவரே, நீங்கள் வந்து இப்போதே வந்து எங்களுக்கு மன்னராக இருக்க வேண்டும். நல்ல காலமாக அரசன் இல்லாத இருந்த இந்த நாட்களில் இங்கே வந்து அராஜகமானது தலையெடுக்காமல் போயிடுச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாலாம் எல்லாரும் பரதங்கிட்டக. அபிஷேச்சனிகம் சர்வம் இதா மாதாய ராகவா பிரதீட்சதே துவாம் சுஜன சேனயஸ்ய கிருபாத்மஜா. ரகுகுல தோன்றலே, தசரமகா சக்கரவர்த்தியின் மைந்தரே, அமைச்சர்களுக்கும் பிரபுக்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் பட்டாபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருள்களையும் ஆயத்தமாக இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கோம். உங்களோட வரவை மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாலாம் பரதங்கிட்டக. राज्यं गृहाण भरत पितृपीताम् अहं ध्रुवम् अभिषेषय सात्मानं पायेसस्मान्नरषभाः. மனிதர்களே மிகவும் போற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவரே பரதனே, உங்களுடைய முன்னோர்களால் வந்து வம்ச பரம்பரையாக ஆளப்பட்டு வந்த இந்த ராஜ்யத்தை தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளணும். இதை ஏற்றுன்ட்டு நீங்கள் ராஜ்யத்தை ஆளணும். அரச பதவியை வந்து நீங்கள் ஏற்றுட்டு அபிஷேகம் உங்களுக்கு வந்து பட்டாபிஷேகம் வந்து செஞ்சுக்குங்க, எங்களையும் காப்பாற்றுங்கள் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுருந்தாலாம் பரதங்கிட்டக. அபிஷேச்சனிகம் பாண்டம் கிருத்வா சர்வம் பிரதட்சிணம் பரதஸ்தம் ஜனம் சர்வம் பிரத்யுவாச்ச தௌவ்ரதாக. உயர்ந்த விரதத்தை வந்து மனசுக்குள்ளே வந்து சங்கல்பிச்சு கொண்டிருந்த பரதன் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா பட்டாபிஷேகத்துக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்த பொருள்கள் எல்லாத்தையும் வலம் வந்துட்டு அங்கே கூடியிருந்தவளை பார்த்து பரதன் சொன்னாரான். என்ன சொன்னான் அப்படின்னா, ஜேஷ்டச்சராஜதா நித்யம் உஷீதாகி குலஸ்யனः நைவம் பவந்தோ மாம் வக்தும் அர்ஹந்தி குசலா ஜனாः. பரம்பரைய சம்பிரதாயங்கள்லாம் எல்லாத்தையுமே எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னுட்டு சான்றோர்களாகிய நீங்கள் வந்து எங்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, பாரம்பரிய தத்துவமாக மூத்த மகனுக்குத்தான் அரசு அப்படின்றது தான் நம்முடைய இந்த இக்ஷ்வாகு குலத்துக்கு நியாயமான வழக்கம் அப்படின்னாராம் பரதன். ராமபூர்வோஹினோ பிராதா பவேஷ்யதி மகீபதி அகம் புரண்யே வத்ஸ்யாமி வருஷாணி நவபஞ்சா. ஸ்ரீ ராமபிரான் தான் எங்கள் எல்லாருக்குமே மூத்த சகோதரர். அதனால் அவர் தான் மன்னராக வேண்டும். அப்படியானால் என்னோட நிலைமை வந்து என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் வந்து 14 வருஷம் கானகத்தில் வந்து வசிக்க போகிறேன் அப்படின்னாராம் பரதன். யுஜ்யதா மகதேசேனா சதுரங்க மகாபலா ஆனயிஷ்யாம் யகம் ஜேஷ்டம் பிராதரம் ராகவம் மனானே. நான்கு வகைப்பட்டதும் பெரும் சக்தி படைத்தமான சேனை வந்து உடனே வந்து அதை வந்து தயார் பண்ணுங்க. மூத்தவரான ராமபிரானை வந்து நான் காட்டிலேருந்து கண்டிப்பாக எப்பயே போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னாராம் பரதன். அபிஷேச்சனிகம் செய்வ
सर्वमे तदुपस्कृतं पुरस्कृत्य गमिष्यामि ராமகேதோர்வனம் பிரதி. சேகரித்து வைக்கின்றிருக்கிற இந்த அபிஷேக பொருள்களை எல்லாம் ஸ்ரீ ராமிரானுக்காக நான் எடுத்துக்கொண்டு போய் நான் காட்டுக்கே போகிறேன் அப்படின்னாராம் பரதன். தத்ரைவ தம் நரோ வியாக்ரம் அபிஷேச்ய புரஸ்கிருதம் ஆனயிஷ்யாமி வைராமம் ஹவ்யாவாகம் இவாத்வராத். அங்கேயே புருஷோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு நான் அங்கேயே அவருக்கு பட்டாபிஷேகத்தை செஞ்சுட்டு வேள்வி சாலையிலேருந்து ஜொலிக்கக்கூடிய அக்னியை எடுத்து வருவது போல் அவ்வளவு சிறப்பாக நான் அவரை அழைச்சிட்டு வருவேன். அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படின்னாராம் பரதன். நாசகாமம் கரிஷ்யாமி ஸ்வாம் இமாம் மாத்ருகந்தினீம் வனேவஸ்யாம் யகம் துர்கே ராமோ ராஜா பவிஷ்யதி. தாய் அப்படின்ற ஒரு பெயர் அளவில் கூறப்படக்கூடிய இவள் எப்படி சொல்கிறா பாருங்க, தன் தாய் கைகேயிய இவள் விருப்பம் கைகூடியவளாக ஆகவிட மாட்டான். ஒரு காலத்திலையும் ஒரு க்ஷணத்திலையும் நான் இவளோட விருப்பத்துக்கு நாளாக மாட்டேன். நான் பயங்கரமான தானகத்தில் காட்டில் போய் நான் வசிக்க போகிறேன் அப்படின்னாராம் பரதன். கிரியாதாம் சில்பி பந்தா சமானி விஷமானிச்சா ரட்சிணானுசம்யாந்தோ பரி துர்க விசாரகாக. என்ன சொன்னாரா, உடனே பரதன் சாலை பணியாளர்கள்லாம் முன்னதாக சென்று வீடு பள்ளங்களெல்லாம் சமன் செஞ்சு பாதையை அமைக்கட்டும். செல்லும் வழியை இடையூறு நேரக்கூடிய பகுதிகளை எல்லாம் அதெல்லாம் பார்த்தவா அதை பாதுகாப்போடு கொடுத்து கொண்டு உடனே வரட்டும் அப்படின்னுட்டு என்னோட பாதுகாப்புக்காக எல்லாரும் என் கூட வரட்டும், சாலையெல்லாம் சரி பண்ண சொல்லுவோம் அப்படின்னாராம் பரதன். ஏவம் சம்பாஷணமாந்தம் ராமஹேதோர்வாத்மஜம் பிரத்யுவாச்ச ஜனசர்வ ஸ்ரீமத்வாக்கியம் மனோத்தமம். ஸ்ரீராமிரான முன்ன நிறுத்தி அவர் ஒரு பொருளாக கொண்டு மேற்கொண்டு பேசியார். தசரமகா சக்கரவர்த்தியுடைய புதல்வனை பார்த்து பரதனை பார்த்து அங்கே இருந்த மக்கள்லாம் ரொம்பவும் உயர்ந்த க்ஷேமகரமான பதிலை சொன்னாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, ஏவம் தே பாஷமானஸ்ய பத்மாஷீருபதிஷ்டதாம் யஸ்துவம் ஜேஷ்டே ட்ருபசுதே பிருத்திவீம் தாதும் இச்சசி. இந்த மாதிரி உயர்ந்த நோக்கத்தோட பேசுகின்ற உங்ககிட்ட எப்படி இருக்குன்னா, தாமரையில் வீட்டிற்கும் லக்ஷ்மி தேவி நித்தியவாசம் செய்வா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகா, அரசரோட மூத்த மகனுக்கு உங்களுக்கு மிகவும் எளிதாக கிடைத்த இந்த பூமண்டலத்தை கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னாராம். அங்கே இருக்கிறவாள்லாம் அனுத்தமம் தத்வச்சனம் நிருபாத்மஜ பிரபாஷிதம் ஸ்வம் ஸ்ரவணே நிசம்யசா வர்கசஜாஸ்தம் பிரதிபாஷ்வீன் தவோ நிபேதுரார்யான் நேத்ர சம்பவாக. அரசுகுமாரால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒப்புயர்த்த உறுதியான அந்த திருவாக்கு கேட்டதும் அங்கே இருக்கக்கூடிய அயோத்தி மாநகர மேன்மக்கள் எல்லாம் முகத்தில் தோன்றிய ஆனந்த கண்ணீர் எப்படி இருந்ததுன்னா, அந்த கண்ணீர் எல்லாம் தரையில் விழுந்துதான். பரதனோட ஒப்புயார் நற்குணங்களால் அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் வேலையாட்கள் எல்லாருமே ரொம்பவும் பெருமகிழ்ச்சி அடைந்தாலாம். ஓகஸ்தே வச்சனம் யிதம் நிசம்யகிருஷ்டாः சமாத்யா சபரீஷதோ வியாதசோகாः
பந்தானம் நரவர பக்திம் ஆஞ்சனஸ்ய யாதேஷ்டஸ்தவ வசனாஸ்ய சில்பி வர்க்கः. ராமனை வந்து நான் அழைச்சிட்டு வர போகிறேன்ட்டு பரதன் சொன்னோன்னா அந்த சொற்களை கேட்டதுமே அமைச்சர்கள்லாம் அவையவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாலாம், மற்றும் உள்ள வேலைக்காரர்கள் எல்லாருமே ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சாலாம். அவர்களை வந்து சூழ்ந்து இருந்த எல்லாரையும் சோகமானது சூழ்ந்திருந்துதான். அந்த சோகமானது விலகித்தான். புருஷோத்தமரே, உங்களோட கட்டளைப்படி வேலைத்தினுடைய தொழிலாளர்கள் சாலை வைப்பாளர்கள் ஆகியோருக்கு பாரி போடும்படி சொல்லி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு எல்லாரும் பதில் சொன்னாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே ஏகோனசீதிதம சர்க்கः. அதாவது ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 79வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அசீதிதம சர்க்கः சர்க்கமானது 80. மார்க சம்காரः அயோத்தி மாநகரத்தில் சாலை அமைச்சாலாம். அத பூமி பிரதேசஜ்ஞா சூத்திரகர்ம விசாரதாக ஸ்வகர்ம விரதசூரா கணக யந்திரகாஸ்ததா கர்மாண்டிகஸ்தபதே புருஷா யந்திரகோவிதா ததா வர்த்தகயஸ்யைவ மார்கினோ விருக்ஷதக்ஷகாः கூபகார சுதாகார வம்சர்மக்ருதஸ்ததா சமர்த்தாயே த்ரஷ்டர புரதஸ்தே பிரதஸ்திரே. என்ன பண்ணாலும் அந்த நிலத்தோட தன்மையை வந்து நல்லா அறிஞ்சவா, கயிறு பின்றத்தில் நூல் பிடித்து அளக்கக்கூடியதில் திறமை கொண்டவர்கள், அவா பணியில் வந்து ஊக்கம் உடையவா, பெரிய பெரிய வல்லுநர்கள், பூமியை வந்து தோண்டுபவர்கள், சிற்பிகள், இயந்திரங்களை எல்லாம் பழுது நீக்க செய்வனிடம் திறமை உள்ளவர்கள், தச்சர்கள், முன்னாலேயே முன்னால் சென்று வழிகாட்டுபவர்கள், மரங்களை வெட்டுபவர்கள், கிணறு வெட்டுபவர்கள், கிணறை தோண்டுபவர்கள், சுண்ணாம்பு சாந்து பூசி வேலை செய்யக்கூடிய கொத்தனார்கள், மூங்கில் வேலையில் பயிற்சி உடையவர்கள் எல்லாரும் வந்து அங்கே அமைக்கும் பாதையை வந்து பற்றிய அறிவுரை வந்து நிபுணர்களோட முதல்ல புறப்பட்டு போனாலாம் எல்லாரும். சதோர்ஷம் உத்தேசம் ஜனௌகோ விபல பிரயாணே அசோபத மகாவேகா சமுத்திர இவ பர்வணி. சாலையெல்லாம் நம்ம வந்து அமைக்க போகிறோம் அப்படின்ற அதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பணியை வந்து ஈடுபட போகிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் மிக்க மகிழ்ச்சியோட காற்று நோக்கி முன்னோக்கி கொண்டிருந்த மக்களோட கூட்டமானது எப்படி இருந்ததுதான் பார்க்கறதுக்கு. பருவ காலங்களில் வந்து மிகவும் வேகத்தோடு பொங்கி வரக்கூடிய பெருங்கடல் போல இருந்துதான். தே சுபாரம் சமாஸ்தாய வர்த்தம் அகர்மணி கோவிதாக கரணே விவிதோ பேதை புரஸ்தாத் சம்பிரதஸ்திரே. சாலை போடுவதில் வந்து ரொம்பவும் பிரமாதமாக தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள்லாம் ரத்த வேலைக்குரிய மண்வெட்டி, அரிவாள், கூடை இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துட்டு எல்லா கருவிகளையும் எடுத்துட்டு என்ன பண்ணாலாம், அவளுக்குன்ட்டு ஒவ்வொரு குழு இருந்துதான். அந்த குழுவோட முன்னையே சென்றார்களாம். லதாவல்லீஷ குல்மாஸ்ய கானோ நஸ்மன ஏவச்ச ஜனாஸ்தே சக்ரிரே மார்க்கம் சிந்தந்தோ விவிதான் துருமானே. அங்கே என்ன பண்ணாலும் மரக்கிளைகள், கொடிகள்,
புதர்கள், பட்டுப்போன மரங்கள், பாறைகள், பல வகையான மரங்களையும் வெட்டி தள்ளிட்டு பாதையை வந்து செம்மைப்படுத்திகிட்டே போனாலாம். அவ்ருக்ஷேஷோச்ச தேசேஷோ கேச்சேத் விருக்ஷா நரோபயன் கேச்சேத் குடாரே டங்கைஸ்யா தாத்ரைश्चिन्तन् क्वचित् நிழல் தரக்கூடிய மரங்கள்லாம் இல்லாத இடத்துல என்ன பண்ணாலாம், மரங்களை நட்டுட்டே போனாலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணாலாம், கோடாரி, உளிய, அரிவாள் இதெல்லாம் மரம் புல்புதர்கள் எல்லாம் வெட்டிட்டு பாரியை வந்து அமைச்சாலாம். அபரே வீண ஸ்தம்பானே பலினோ பலவத்தராக விதே விதமந்தி ஸ்ம துர்காணி ஸ்தலானி ச ததஸ்ததாக. ரொம்பவும் பலம் பொருந்திய சிலர்லாம் என்ன பண்ணாலாம், ஆழமாக வேரூன்றிய உயரமான புதர் கூட்டங்களை எல்லாம் பிடுங்கி எடுத்தாலாம். நுழைய முடியாத இடங்களையும் ஆங்காங்கே அழித்து கொண்டுட்டே அப்படியே போயிட்டே இருந்தாலாம், மேற்கொண்டு கிளம்பி போயிட்டே இருந்தாலாம். அபரே பூரயன் கூபான் பாம்சுபே ஸ்வப்ரமாயதம் நிம்னபாகான் ஸ்தத கேஜே சாம்ச்சக்ரோ சமந்ததா. இன்னும் சில பேர் என்ன பண்ணாலாம், பாழடைந்த கிணறுகளெல்லாம் அகன்ற வள்ளங்களையும் மண்வெட்டி கொண்டே நிரப்பினாலாம். தாழ்வான பகுதிகளில் வந்து நாலாபுரத்துலேயும் மண்ணை கொட்டி சமப்படுத்திகிட்டே போனாலாம். பபந்தோர்பந்தனீயான்ஸ்ய க்ஷோத்யான் சம்சோக்ஷுதுஸ்ததா விவே துர்பேத நீயான்ஸ்ய தாம்ஸ்தான் தேசான்னராஸ்ததா. அந்த மாதிரி என்ன பண்ணாலாம், பாலம் கட்ட வேண்டிய இடத்துலலாம் பாலம் அணை கட்டினாலாம். வேறு சிலர் என்ன பண்ணாலும் நீரோட்டத்துக்கு தடையாக இருந்த தடைகள் எல்லாம் அதெல்லாம் பெயர்த்து எடுத்துட்டு ஜலம் வந்து சீரா போகிறதுக்கு வழி பண்ணி விட்டாலாம். அசீரேனைவ காலேனா பரிவாகான் பகோதகான் சக்ரோ பகுவிதாகாரான் சாகர பிரதிமான் பகூனே. கால்வாயில் என்ன பண்ணாலும் நாலா பக்கமும் சிதறி ஓடிய தண்ணீரை வந்து அந்த இடத்துல சுற்றிலும் கரைகளை எழுப்பி நீரை வந்து அந்த இடத்துல வந்து தேக்கினாலாம். பல வடிவங்களான நீர்நிலைகள் வந்து எப்படி இருந்ததுதான் பார்க்கறதுக்கு. அயோத்தி மாநகரத்தில் கடல் போன்ற ஆழங்கள் வந்து அளவே முடியாதபடி நீரானது நிரம்பியதாக ரொம்பவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிச்சாலாம் எல்லா வேலையும். அசீரேனைவ காலேன பரிவாகான் பகோதகான் சக்ரோ பகுவிதாகாரான் சாகர பிரதிமான் பகூன். நிர்ஜாலேஷு ச தேசேஷு காணயாம் ஆசோருத்தமானே உதபானான் பகுவிதான் வேதிகா பரிமண்டிதானே. தண்ணீர் வந்து வசதியே இல்லாத இடங்கள்லாம் என்ன பண்ணாலாம், பல வகையான கிணறுகள், குட்டைகள் இதெல்லாம் வந்து அங்கே நிறுவினாலாம். எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக பலவிதமான திண்ணைகள் எல்லாம் கட்டினாலாம். சுதா புத்திமதல பிரபோஷ்விதம் அகீருஹா மத்தோத்குஷ்ட துஜகனா பதாகாபீர் அலம்கிருதः சந்தனோதக சம்சிக்தோ நானா குசுமபூஷிதः பக்வ சோபத சேனாயா பந்தா சுரபதோ மமாக. என்ன பண்ணாலும் அங்கே வந்து எல்லாரும் சுண்ணாம்புனால பூசப்பட்ட தலத்தை வந்து உண்டாக்கினாலாம். பிரமாதமாக நல்ல மலர்ந்த பூக்களை கொண்ட மரங்கள்லாம் ஏராளமாக
அந்த இடத்துல வந்து வச்சாலாம் அந்த பூக்களில் வந்து ஏராளமாக தேனை உண்டதால் மதம் கொண்டு கூச்சல் போடக்கூடிய பறவை கூட்டங்கள்லாம் சாலையோரங்களில் அசைந்தாடக்கூட தோரண கொடிகள்லாம் ரொம்பவும் பிரமாதமாக கட்டியிருந்தாலாம். சந்தனம் கலந்த தண்ணீரை வந்து தெளிச்சுட்டே வந்தாலாம். 4 வகையான மலர்களால் வந்து பிரமாதமாக அலங்காரம் பண்ணியிருந்தாலாம் நகரத்தையே. இந்த மாதிரி படைகள் வந்து செல்லும் பாதை வந்து எப்படி இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு தேவதைகள் வந்து உபயோகிக்கக்கூடிய பாட்டையை போல அந்த அயோத்தி மாநகரமானது மிகவும் அற்புதமாக காட்சியளிச்சிடும். ஆஜ்ஞாப்யாதயதாஜ்ஞப்தி யுத்தாஸ்தே அதிகிருத்ததானராः ரமணீயேஷு தேசேஷு பகோஸ்வதோபலேஷு ச. மகாத்மாவான பரதன் வந்து தங்குவதற்காக என்ன பண்ணாலும் கூடாரத்தை வந்து ரொம்பவும் விசேஷமாக அலங்காரம் செஞ்சு, அந்த கூடாரம் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த கூடாரமானது ஒரு தேவலோகம் போல இருந்துதான். நக்ஷத்ரேஷு பிரசஸ்தேஷு முகூர்த்தேஷு ச தத்விதः நிவேசான் ஸ்தாபயாம் அசோத் பரதஸ்ய மகாத்மனாः. கோள்நிலையெல்லாம் அறியக்கூடிய வந்து தெய்வஜங்கள் குறித்து கொடுத்த சுபமான நட்சத்திரம், சுபமான முகூர்த்தத்தில் பார்த்து பரதன் வந்து தங்கக்கூடிய வாசஸ்தலங்களை வந்து நிர்மாணித்தாலாம். பகோபாம்சோ சயாஸ்யாபி பரீகா பரிவாரிதாः தத்ரேந்திரநீல பிரதிமா பிரதோலீவரசோபிதாः பிரசாதம் ஆலாவிததா சௌத பிராகார சம்பிருதாः பதாகா சோபிதா சர்வே சுநீர்மித மகாபதாः விததி பிரிவாகாசே விடங்காக்ர விமானகைः சமோச்சிரிதே நிவேசாஸ்தே பவோ சக்ர ரோபமாக. படைகள்லாம் போகக்கூடிய வழியில் வந்து சேனைகள்லாம் வழியில் தங்குவதற்காக பிரமாதமான வாசஸ்தலங்கள்லாம் அமைச்சிருந்தாலாம். அந்த எப்படி இருந்ததுன்னா அயோத்தி மாநகரம் இந்திரனுடைய நகரம் போல மேன்மையாக விளங்கித்தான். அந்த நகரத்தை 4 பக்கமும் அகழியானது வெட்டப்பட்ட மனக்குவியல்கள்லாம் வந்து கரைகளுடைய பக்கத்தில் போட்டு ரொம்பவும் உயரமாக குவிக்கப்பட்டிருந்ததான். கூடாரத்துக்குள்ளே என்னென்ன இருந்ததுன்னாக்கா இந்திரநீல மணியிலான சிற்பங்கள் பிரமாதமாக செஞ்சிருந்தாலாம். துருக்கள்லாம் ரொம்பவும் அழகாக விளங்கித்தான். மன்னர் குடும்பம் வந்து தங்கக்கூடிய இடங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, எப்படி அவள் வந்து என்ன பண்ணாலும் தன்னுடைய தேவதா பூஜைகளுக்கான இடங்கள் சுண்ணாம்பானது அவ்வளோ பிரமாதமாக பலவிதமான வண்ணங்களில் சுண்ணாம்பு பூசி வச்சுட்டு சுவர்கள்லாம் விளங்கித்தான். பிரமாதமாக அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளெல்லாம் தோரணக்கொடிகள்லாம் ரொம்பவும் பிரமாதமாக பறக்க விட்டாலாம். ஆகாயத்தை மூற்ற அளவுக்கு உயரமான பிரம்மாண்டமான மாளிகையெல்லாம் நிறைய கட்டினாலாம். அந்த உப்பரிக்கு மேலே, அதாவது மொட்டை மாடின்னு சொல்லுவோம் இப்போ, அது மேலே என்ன பண்ணாலாம் புறா குண்டுகள்லாம் நிறைய வச்சிருந்தாலாம். சச்சந்திரதாரகமண்டிதம் யதா நவக்ஷபாயாம் அமலம் விராஜதே நரேந்திர மார்க சதா வியராஜத கர்மணே கர்மேண ரம்யா சுப சில்பி நிர்மிதः. ஜாக்னவீம் தோ சமாசாத்ய விவேதத்ருமகாணனாம் சீதலாம் அலபாணியாம் மகாமீன சமாகுலாம். அதாவது என்னன்னாக்க பெரிய மீன்கள்லாம் ஏலமாக
ஏகப்பட்டதாக வசிப்பதும் மாசு இல்லாத குளிர்ந்த நீர் உடையதும் பல வகையான மரங்கள் அடங்கிய சின்ன சின்ன காணங்கள்னாக்க காடுகள், சின்ன சின்ன காடுகளை உடையதுமான கங்கை நதிக்கரையில் வரைக்கும் பணிகளை ரொம்பவும் சாமர்த்தியம் வாய்ந்த தொழிலாளர்களால் அமைக்கப்பட்ட அந்த அழகிய ராஜபாட்டை எப்படி இருந்துதான் பார்க்கறதுக்கு இரவு நேரத்தில். சந்திர பகவான் இருக்காரோன்னு, சந்திரன் அவர் நட்சத்திரங்களோடு விளங்கக்கூடிய நிர்மலமான பிரமாதமாக ஜொலிக்கக்கூடிய வானத்தை போல, ஆகாயத்தை போல இந்த அயோத்தி மாநகரமானது பிரமாதமாக பிரகாசமாக இருந்ததாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய அயோத்தியாகாண்டே அசீதிதிம சர்க்கः. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 80வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் ஏகாசீதிதிம சர்க்கः சர்க்கமானது 81. சபாஸ்தானம், அதாவது பரதன் என்ன பண்ணாராம், சபா மண்டபத்துக்கு அழைத்து வந்தாராம். ததோ நாந்தீம் கீம் ராத்ரீம் பரதம் சூதம் ஆகதாः துஷ்டுவோர் வாக்விசேஷஜ்ஞா தவை மங்கள சம்ஹிதை. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அயோத்தி அரண்மனை வளாகத்தில் என்ன பண்ணாலும் பொழுதானது விடிஞ்சு நடைபெறவுள்ள பரதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்ற மங்களமான சடங்குக்கு முன்னாலே இரவில் நல்வாக்கு சொல்லக்கூடிய வல்லுநர்கள், சூதமாதர்கள், என்றைக்குமே எந்த க்ஷணத்திலையுமே அரசனுக்கு துதி பாடக்கூடியவா, குலப்பெருமையை பற்றி இசைக்கக்கூடியவா, மங்களமான பாடல்களை எல்லாம் பாடி பரதனை துயில் எழுப்பினாலாம். ஸ்வர்ண கோணாபிஹத பிராண தத்யாம் அதுந்துபிஹி தத்மோ சங்கான்ஸ்ய சதசோ வாத்யான் சோச்சாவச்சஸ்வரானே. வெங்கலத்தில் இருக்கக்கூடிய பறையில் தங்கத்தட்டினால அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய தடியாம், அந்த தடியால் அடிக்கப்பட்டு ரொம்ப முழக்கப்பட்டு தான் வெங்கல பறையானது முழக்கப்பட்டு தான். பேரொலி எழுப்பக்கூடிய பெரிய வாத்தியங்களும் காதுக்கு இனிமையாக ரொம்பவும் பிரமாதமாக மந்தமாக ஒலிக்கக்கூடிய சிறு பறைகளும் பிரம்மாண்டமான சங்குநாதம், அந்த சங்குநாதமானது நூற்றுக்கணக்கில் முழக்கப்பட்டதான். சாதுர்ய கோஷ சுமானே திவம் ஆபுரையன் இவ பரதம் சோக சந்தப்தம் பூய சோகேரந்திரயத்து. இந்த இசைக்கருவிகள்லாம் ஒலிக்கக்கூடிய அந்த ஒலியாண்டது எப்படி இருந்துதான், ஆகாயத்தை வியாபித்து ஆகாயத்து வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே எதிரொலிக்கிற மாதிரி பிரமாதமாக இருந்துதான். அங்கே சோகத்தால் தவித்து கொண்டிருக்கிற பரதனை இந்த ஒலிகள் மேலும் துன்பத்தை உண்டாக்கி அவனுடைய மனசை துளைச்சி எடுத்துதான். ததா பிரபுத்தோ வரதம் கோஷம் சன்னிவர்த்திய நகம் ராஜேதி சாப்யுக்த்வா சதுரோக்னம் இதமப்ரவீத். அப்போ கண்விழித்த பரதன் என்ன பண்ணாரா, வாத்திய இசைகள்லாம் நிறுத்த சொன்னாரா. நான் மன்னன் இல்லை அப்படின்னு அவகிட்டெல்லாம் போய் சொல்லு அப்படின்ட்டு சத்ருகுணை பார்த்து சொன்னாராம். பஸ்யா சத்ருகுண கைகேயா லோகஸ்யாப கிருதம் மகத் விஸ்ரோஜ்யம் ஐயே துக்காணி ராஜா தசரதோ கதः. சத்ருகுணா, அங்கே பார்த்தியா,
கைகையினால மக்களுக்கு செய்யப்பட்ட மகத்தான துரோகத்தை வந்து நினைச்சுப்பார். மன்னர் வந்து தசரதர் என்னோட தலையில் வந்து எல்லா தீரங்களையும் சுமத்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னாராம் பரதன் சத்ருகண்ணன் கிட்டக்க. தஸ்யைஷா தர்மராஜஸ்ய தர்மமூலா மகாத்மனா பரே பிரமதி ராஜஸ்ரீ நௌரிவா கர்ணிகா ஜலே. மகாத்மாவான உருவம் கொண்டிருக்கிற அறம் போன்ற மன்னருடைய இந்த ராஜ்யலட்சுமி இருக்கே, தசரமகா சக்கரவர்த்தி இந்த ராஜலட்சுமி மேகான் இல்லாத ஓடம் போல. அதாவது யாருனாக்கா ஓடம் ஓட்டுறதுக்கு அந்த ஓட்டக்கூடியவன் இல்லாமல் நீரில் வந்து அந்த ஓடமானது தடுமாறுவது போல தவிக்கிறது இந்த ராஜ்யம் அப்படின்னாராம் பரதன் சத்ருகண்ணன் கிட்டக்க. யோகின சுமாஹநாத சோபி பிரௌராஜிதோ வனம் அனயா தர்மம் உத்ஸ்ருஜ்ய மாத்ராமே ராகவஸ்வயம். நம்மளுடைய மாபெரும் புகலிடம் எங்க அப்படின்னு கேட்டாக்க, நம்ம எல்லாருக்குமே புகலிடம் வந்து ஸ்ரீ ராமபிராம் தான். அவரும் வந்து தானாகவே தர்மத்தை வந்து கை கழுவி விட்ட என்னுடைய தாயாரால கைகேயினால் அவர் வந்து காட்டுக்கு வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா பரதன் சத்ருகண்ணன் கிட்டக்க. ஏத்யைவம் பரதம் பிரேட்சிய விலாபம் தம் விசேதனம் கிருபணம் ருது சர்வா சஸ்வரம் யோஷிதஸ்ததா. இந்த மாதிரி உணர்வையே இழந்தவன் போல புலம்பக்கூடிய பரதனை பார்த்து அங்கிருந்த பெண்மணிகள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், பரிதாபமாக வாய்விட்டு அழுதாளாம். ததா தஸ்மின் இலபதி வசிஷ்ட ராஜதர்மவித் சவாம் யக்ஷ்வாகோ நாதஸ்ய பிரவீவேச மகாயசாக. பரதன் முதலியவற்றை எல்லாருமே வந்து அழுது புலம்பி கொண்டிருக்க வேளையில் பிரமாணமாக சர்வ சாஸ்திரங்களும் அறிந்தவர், ஆட்சி நெறிகளை அறிஞ்சவர், ரொம்பவும் புகழ்பெற்றவருமான வசிஷ்டர் என்ன பண்ணாராம், அரண்மனை வளாகத்தில் மற்றொரு பகுதியில் இருந்த இக்ஷ்வாகு குல மன்னர்களுடைய சபா மண்டபத்தை வந்து அடைச்சாராம். சாத கும்பமயீம் ரம்யாம் மணிரத்னா சமாகுலாம் சுதார்மாம் இவ தர்மாத்மா சகன பிரத்யபத்யதா. பொன்னால இழைக்கப்பட்டு நவரத்னங்களால் அழகாக செய்யப்பட்ட தேவராஜன், அதாவது இந்திரனுடைய சபையானது எப்படி இருக்குமோ சுதர்மாவை போல விளங்கிய அந்த மண்டபத்தை, சபா மண்டபத்தை வந்து சீடர்களோட கூட்டம் உடைய சூழ தர்மாத்மான வசிஷ்டமா முனிவர் வந்து அடைஞ்சாராம் அந்த இடத்துக்கு. சாகாஞ்சனம் மயம் பீடம் பராஜாதரணாவிருதம் அத்தியாஸ்த சர்வ வேதஜ்ஞா தூதானோ சசாசா. எல்லா வேதங்களிலுமே சதுர்வேதம், ரிக்வேதம், சாம, அதர்வண வேதம், இந்த வேதங்களிலே ரொம்பவும் வல்லவராக இருக்கக்கூடிய வசிஷ்டமா முனிவர் பிராமணர், புரோகிதர். அவர் வந்து விலை மதிக்க முடியாத விருப்பையுடைய முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே ஆன வைரத்தாலான பீடத்தில் அமர்ந்தாராம். பின்னால் அரசு பணியாளர்களை நோக்கி உத்தரவு பிறப்பிச்சாராம் வசிஷ்டர். என்ன உத்தரவு போட்டார் அப்படின்னா, பிராமணன் க்ஷத்ரியான் வைசியானம் ஆத்யான் கணவல்லபானே
क्षिप्राम् आनयतव्यग्रा कृत्यम् आहत्यैकं हिनः. நீங்கள் எல்லாரும் மனசை வந்து கொஞ்சம் கூட சிதற விடாம உடனே போய் இந்த மாநகரத்தில் எவ்வளவு அந்தணர்கள் மாதா பிராமணர்கள்லாம் இருக்காளோ மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷத்ரியர்கள் ரசாலக்கூடியவா எல்லாரையும் வியாபாரம் பண்ணக்கூடிய வணிகர்கள் அப்புறம் மற்றும் உள்ள அமைச்சருடைய படைத்தலைவர்கள் எல்லாரையும் வெகு விரைவில் வந்து இங்கே வந்து அழைச்சிட்டு வாங்க. இங்கே வந்து மிக 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 அவசியமான ஒரு அவசரமான ஒரு சடங்கு நடக்க போகிறது அப்படின்னு அவள்கிட்ட சொல்லி சீக்கிரமாக கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு உத்தரவு போட்டாராம் வேலையாட்களுக்கெல்லாம். சராஜபுத்திரம் சத்ருக்னம் பரதம் ச யசஸ்வினம் யுதாஜிதம் சுமந்திரம் ச ஏ சதத்ர ஹிதா ஜனாஹ. அரசகுமாரோட அதாவது அரசகுமாரர்களாக இருக்கக்கூடிய சத்ருகனோட புகழ்பெற்ற பரதனையும் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய யுதாஜித் சுமந்திரன் இவ ரெண்டு பேரையும் மற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து உடன் இருக்க வேண்டிய நலன் விரும்புகளையும் உடனே எல்லாரையும் போய் அழைச்சிட்டு வாங்க இங்க அப்படின்னாராம் வழிட்டர். ததோ ஹல ஹல சப்த சுமஹான் சப்தயதா சமபத்யதா ரதைரஸ்வைர்கஜைஸ்யாபி ஜனானாம் உபகச்சதாம். இதனால என்ன பண்ணாலாம், அவர் என்ன சொன்னார்னா, ரதம் குதிரை யானைகளில் ஏறி அந்த இடத்துக்கு வந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் வந்து ஆரவாரமாக பேரொலியானது பெரும் அளவில் வந்து உண்டாயிட்டுறான். பரதன் வந்தாராம். ததோ பரதமாயாந்தம் சதக்ருதும் இவாமராஹ பிரத்யநந்தன் பிரகிருதையோ யதா தசரதம் ததா. அப்போ வந்து சபையில் வந்து எப்படி இருந்தாக்கா, சபைக்கு வந்து எழுந்துள்ளக்கூடிய இந்திரனை வந்து தேவர்கள் வந்து ரொம்பவும் மிக்க மரியாதையோட எதிர்கொண்டு அழைப்பது போல சபா மண்டபத்தில் வந்து சூழ்ந்திருந்த குழுவியிருந்த அமைச்சர்கள் மற்றும் பிறர் எல்லாருமே சபா மண்டபத்துக்கு வரக்கூடிய தசரதரை எப்படி வந்து நம்ம வரவேற்போமோ அது போலவே பரதனை வந்து வாழ்த்தி வணங்கி வரவேற்றலாம் எல்லாரும். ஹிருதய திவீநாக சம்வர்த்தः ஸ்திம் இதஜலோ மணிசங்க சர்க்கரः தசரத சுதசோ பிதா சபா தை சரதேவ பபௌ யதா புரா. சூறாமீன், நீர் யானைகள், முத்து, சங்கு, பிரமாதமான மணல் முதலியவற்றுடைய ஆழமாக இருந்ததுனால அலை வீசாமல் சப்தம் இல்லாமல் இருந்த பெரிய தடாகத்தை போல இந்த தசரத மன்னருடைய துருக்குமாரன் வீட்டிருந்தார்னா அந்த இடம் எப்படி ஒளி வீசிய அந்த பேரவை வந்து எப்படி இருந்தான் பார்க்கறதுக்கு. முன்னால் தசரதா வந்து அமர்ந்திருந்த அவை போலவே ரொம்பவும் பிரமாதமாக மேன்மையாக இருந்துதான். இத்தியாசேஷிமத்ராயணே வால்மீகியே ஆதிகாவியே யோத்தியகாண்டே ஏகாசீதிதம சர்க்கः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யோத்தியகாண்டத்தில் 81வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.